ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ். ஸோ இன்னைக்கு இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ் வந்து என்ன சப்ஜெக்ட் நம்ம வந்து பார்க்க போறோம்னா, இந்தியன் பாலிட்டி. ஏன்னா இந்தியன் பாலிட்டி வந்து 15 to 20 கொஸ்டின்ஸ் ஆவரேஜா எவ்ரி இயர் யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல வந்து வந்துட்டே இருக்கு. அதுல வந்து ஜுடிஷியரி டாபிக் வந்து நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல பெருசா. பார்லிமெண்ட் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பண்ணோம், டிபிஎஸ்பி பண்ணோம், சேலஞ்ச் பிட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பண்ணியிருக்கோம். பட் ஜுடிஷியரி இன்னும் டச் பண்ணல, அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் டச் பண்ணல, ஸ்கெடியூல் ஏரியாஸ் டச் பண்ணல, ட்ரைபல் ஏரியாஸ் டச் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we will ஸ்டார்ட் வித் ஜுடிஷியரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ ஜுடிஷியரியில் வந்து ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எங்க இருந்து வந்து ஜுடிஷியரி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இவால்வ் ஆனாங்க, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ், ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இப்போ இருக்க பிரசன்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, யார் அப்பாயின்மெண்ட் பண்றா, குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் என்னென்னது, டென்யூர் என்னென்னது, ரிமூவல் ப்ராசஸ் எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்னது, அதுக்கப்புறம் அட்ஹாக் ஜட்ஜ் எப்போ வருவாங்க, ஆக்டிங் ஜட்ஜ் வந்து எப்போ வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக முடிகிறப்ப ரிமூவல் ப்ராசஸில் வந்து மெஜாரிட்டி என்ன மாதிரி ஒரு மெஜாரிட்டி, அது அந்த ரிமூவல் மோஷன் வந்து லோக்சபாவில் எத்தனை பேர் சைன் பண்ணணும், ராஜ்யசபாவில் எத்தனை பேர் சைன் பண்ணுவாங்க, ஃபைனலாக வந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்டை தான் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான் வந்து ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கல்கட்டாவில். அதை ஃபாலோ பண்ணி இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட் 1861 வந்து அந்த ஆக்ட் மூலிமா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 4 பிரசிடென்சியில் வந்து 4 ப்ராவின்சஸில் வந்து ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட பிரசன்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ வந்திருக்கும்னா 2 வருஷம் கழிச்சு 28 ஜான்வரி 1950 வந்து நம்மளோட பிரசன்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து நியூ டெல்லியில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நியூ டெல்லியில தான் இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை, இட் இஸ் த டிஸ்கிரிஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் ப்ரையர் பர்மிஷன் ஃப்ரம் பிரசிடென்ட். ஸோ அவங்க பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் ஒருவேளை நியூ டெல்லியிலேருந்து வேற சீட்டுக்கு மாற்றணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து டிசைட் பண்ணி மாற்றலாம். ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். மூவிங் டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஜட்ஜஸ் கேஸ். எப்படி வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு இனிஷியலாக, அது ஃபைனலாக இப்போ எப்படி வந்து நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்து 1982. ஸோ 1982 ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கன்சல்டேஷன் வந்து டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ். ஸோ வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது போய் கேட்குற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அது வந்து கட்டாயமாக அவங்க சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணணும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்து 1993 அதை வந்து இந்த ஜட்மெண்ட்டோட முக்கியத்துவம் என்னன்னா, இதோட ரெலவென்ஸ் வந்து இட் ரிவர்ஸ்டு த ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் ஜட்மெண்ட். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ். ஸோ 1993 வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஷுட் கன்சல்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படி அவங்க சொல்ற அந்த ஒரு அட்வைஸ் வந்து இட் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்து 1998. ஸோ அந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கண்டிப்பா கேட்கணும். அதுல வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 அதர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து இவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி அந்த கொலிஜன் வந்து என்ன சொல்லுதோ அதை தான் ஃபைனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் வந்து 2015. ஸோ 2015 வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டக் டவுன் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து இட் வயலேட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதனால வந்து இது செல்லாது, இது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி திரும்ப கொலிஜியம் சிஸ்டம் தான் வந்து கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த டைமென்ஷன் வந்து சம் பேசிக் ஃபேக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், குவாலிஃபிகேஷன், டென்யூர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த செகண்ட் ஜட்ஜஸ் அண்ட் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் படி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் கன்சல்டிங் கொலீஜியம் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அடுத்து பார்க்க போகிற டைமென்ஷன் வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறப்போ ஜட்ஜுக்கு மினிமம் ஏஜ் வந்து குவாலிஃபை பண்ணல கான்ஸ்டியூஷனில், பட் மேக்ஸிமம் ஏஜ் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து 65. ஸோ 65ன்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறம் அவங்க அந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவங்களுக்கு வேற என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா ஒரு 5 வருஷம் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டா வந்து ஒரு 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா a distinguished jurist in the opinion of president அப்படி வந்து இருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் he can be appointed as a chief justice of India. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வந்து காம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அட் பிரசன்ட் எவ்வளோ இருக்காங்கன்னா 34 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க. ஸோ 33 ஜட்ஜஸ் பிளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது சேர்ந்தது தான் வந்து 34 ஜட்ஜஸ். ஸோ
மொதல் நமக்கு 31 தான் இருந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 31 தான் இருந்திருப்பாங்க. பட் வந்து என்ன ஆக்ட் மூலியமா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019ல 31 to 34 வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது குவாலிஃபிகேஷன் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் முன்னாடியோ ஆர் சம் அதர் பர்சன் நாமினேட்டட் பை பிரசிடென்ட் அவங்க முன்னாடியோ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் வந்து உள்ள போகணும். ஸோ அடுத்து டென்யூர், நான் ஆல்ரெடி சொன்னேன், மினிமம் ஏஜ் சொல்லலை, மேக்ஸிமம் ஏஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் 65 ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், 62 ஃபார் ஹை கோர்ட் ஜட்ஜ். ரிமூவல் வந்து பார்லிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். ரெசிக்னேஷன் யார்கிட்ட கொடுக்கணும், ஒருவேளை இஃப் த ஜட்ஜ் வாண்ட் டு ரிசைன், பிரசிடென்ட் கிட்ட தான் அவங்க வந்து ரெசிக்னேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யார் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் இன்வைட் பண்ணலாம். ஸோ பிரசிடென்ட் வந்து ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா இப்போதைக்கு வாங்க எப்போ கூப்பிடலாம்னா, வென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் ஆஃபீஸ் இஸ் வேக்கண்ட், இல்லைனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் ஆஃபீஸ் இஸ் டெம்பரரிலி ஆப்சென்ட், அப்படி இல்லைனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டிஸ். இந்த டைம்ல வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கிறதுக்கு பிரசிடென்ட் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து இன்வைட் பண்ணலாம். அடுத்து ரிட்டையர்டு ஜட்ஜ். ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா வந்து டெம்பரரியா வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஆக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வில் இன்வைட். ஸோ இதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூப்பிடணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கன்சர்ன் வாங்கிட்டு தான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து நம்ம வந்து கூப்பிட முடியும். ஸோ இது வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ். அடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து இண்டிபெண்டன்ட், அதோட சேலரி எல்லாமே கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வருது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, அதை வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து பார்க்க போறது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அதோட பவர்ஸ். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன்ல பார்த்தோம்னா முதல்ல சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஆர்டிகல் வந்து பார்ட் 5 பகுதி 5ல வந்து ஆர்டிகல் நம்பர் 124 to 147 வரைக்கும் அதோட ஆர்டிகல் ரேஞ்ச், இதான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். அதுல அந்த ஆர்டிகல் 131ல இருந்து அதோட ஜூரிஸ்டிக்ஷன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆர்டிகல் 131 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஆர்டிகல் 132ல இருந்து 132, 133, 134 அது வந்து அப்பீலே ஜூரிஸ்டிக்ஷன், 136 வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அடுத்து வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஆர்டிகல் 143. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரிஜினலா சுப்ரீம் கோர்ட் தான் இதை வந்து டீல் பண்ணும். அடுத்து அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ்ல இருந்து அப்பீல்ஸ் வருது, சிவில் அப்பீல்ஸ் வருது, கிரிமினல் அப்பீல்ஸ் வருது, அது எல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டீல் பண்ணும். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஆர்டிகல் 136 படி சுப்ரீம் கோர்ட் கேன் கிவ் ஸ்பெஷல் லீவ் டு ஹேண்டில் அ பர்டிகுலர் கேஸ் டு இட். ஸோ இது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 143 படி சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து ஒரு மேட்டர் ரிலேட்டடா வந்து அட்வைஸ் கேட்கலாம். தட் அட்வைஸ் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். அடுத்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோவாரண்டோ, சர்டியரரி, ப்ரொஹிபிஷன், இந்த மாதிரி ரிட் ஜூரிஸ்டிக்ஷனும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் வைடர் தேன் ஹை கோர்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்து வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஸோ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பார்த்தோம்னா எந்த ஆக்ட் வந்து கவர்ன் பண்ணுது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971. இது எந்த கமிட்டியை பேஸ் பண்ணி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ரிலேட்டட் கான்செப்ட் வந்து நமக்கு வந்திருக்கும் அப்படின்னா HN சன்னியல் கமிட்டி. இது வந்து UPSC 2022ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் 2 கண்டெம்ப்ட் இருக்கு, சிவில் கண்டெம்ப்ட், கிரிமினல் கண்டெம்ப்ட். பட் கண்டெம்ப்ட்ங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் டிஃபைன் பண்ணல. ஸோ அடுத்து சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பென்ஷன் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து 50% ஆஃப் தேர் லாஸ்ட் ட்ரான் சேலரி அது வந்து பென்ஷனா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் நான் சொன்னேன்ல, ஸோ அது எந்த ஆக்ட் வந்து ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து கவர்ன் பண்ணுது அப்படின்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. ஸோ அது வந்து ரிமூவல் ப்ரெஷர் வந்து கவர்ன் பண்ணுது. ஸோ அந்த ரிமூவல் மோஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து இட் மஸ்ட் பி சைன்ட் பை 100 members ஃப்ரம் லோக்சபா அண்ட் 50 members ஃப்ரம் ராஜ்யசபா. ஸோ இவங்க வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அதை பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 member கமிட்டி போட்டு அந்த சார்ஜஸ் என்கொயரி பண்ணுவாங்க. இஃப் ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கேபாசிட்டி அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா த ஜட்ஜ் வில் பி ரிமூவ். இது வரைக்கும் ஒருத்தர் மேலே தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மேலே தான் வந்து அந்த இது வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே லோக்சபாவில் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டாபிக், சுப்ரீம் கோர்ட்ல வந்து டைப்ஸ் ஆஃப் அட்வொகேட் பேஸ்ட் ஆன் அ பர்டிகுலர் ஆக்ட். என்ன ஆக்ட்னா அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அட்வொகேட்ஸ் ஆக்ட். அந்த ஆக்ட் படி வந்து there are 3 type of advocate. First type is senior advocate,
செகண்ட் டைப் இஸ் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட். தேர்ட் டைப் இஸ் அண்ட் அதர் அட்வொகேட்ஸ். ஸோ சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து அட்வொகேட் ஆன் ரெக்கார்டோட கண்டிப்பா வந்து இருக்கணும் சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அது மற்றபடி அவங்க வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜா இருக்கலாம், இல்ல வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்டாவும் இருக்கலாம், ஹை கோர்ட்டாவும் இருக்கலாம். தே கேன் ஆல்சோ பி கன்சிடர் டு பி சீனியர் அட்வொகேட். அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் பார்த்தோம்னா இவங்க மினிமம் 7 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண அட்வொகேட். அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பவர்ஃபுல். மித்த 2 கேட்டகரி ஆஃப் அட்வொகேட்ஸ்மே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, இவங்களுக்கு அசஸ் பண்றதுக்கு தான் இருப்பாங்க. அதர் அட்வொகேட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அந்தந்த மாநில பார் கவுன்சில் இருப்பாங்கல்ல, ஸ்டேட் பார் கவுன்சில் மெம்பர்ஸ். அந்த அட்வொகேட்ஸ் வந்து தே வில் பி அதர் அட்வொகேட்ஸ் கேட்டகரியில வந்துருவாங்க. இவங்க வந்து ஒருவேளை அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் வந்து இவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாட சொன்னாலோ, இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாலோ தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பியர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் அட்வொகேட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் அந்த 4 டைப் ஆஃப் கேசஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், டென்யூர், ரிமூவல், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, அப்புறம் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் அட்வொகேட்டு, அப்புறம் சேலரி எங்க இருந்து டிரா பண்றாங்க, இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஓவரால் வியூ பார்த்தாச்சு. அப்கமிங் வீடியோஸ்ல ஹை கோர்ட்டு, லோக்கல் கவர்மெண்ட், ஸ்கெடியூல் ஏரியாஸ், ட்ரைபல் ஏரியாஸ், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஸோ இந்த இதெல்லாம் வந்து வில் கவர். ஸ்டே டியூன், ஃபாலோ அவர் பிளேலிஸ்ட் ரெகுலர்லி. ஹாப்பி ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.